என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, எங்கே என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து வேதாகமத்தில் பல வசனங்கள் மூலமாய் நாம் தியானித்தோம். தேவன் நம்மை பார்த்து கேட்ட கேள்வி, நமக்கு நாமே கேட்கின்ற கேள்வி, உலகம் நம்மை பார்த்து கேட்ட கேள்வி என்று பல விதங்களிலே நாம் இந்த வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம் இப்படி இருக்க, மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டதற்கு பின்பாக, அதாவது நான் வேறொரு பலி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, அதனாலே நான் அந்த கிரியையினாலே தேவ மனுஷனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நான் என்ன பலி செலுத்தினேன் தெரியுமா அப்படின்னு நான் இனி மேன்மை பாராட்ட அவசியம் இல்லை. இப்போ விசுவாச பிரமாணத்தினாலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நீதிமானாக மாறுகிறேன். காரணம், எனக்காக கிருபாதார பலியாக தம்முடைய இரத்தத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அந்த கிருபையின் பலியினாலே நான் இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டேன். இப்போ மேன்மை பாராட்டல் எங்கே? மேன்மை பாராட்டல் எங்கே? இன்னைக்கு உலகத்தில் நிறைய விஷயங்களுக்காக இந்த உலகம் மேன்மை பாராட்டுகிறது. படிப்பை நினைத்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம். என் சம்பாத்தியம் என்ன தெரியுமா? என்னுடைய ஆங்கில புலமை என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னுடைய மேன்மை, என் பின்னணி, என் குடும்பம், இப்படி எதையோ ஒன்றை நினைத்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் மேன்மை என்ன? நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? ஒருவேளை எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா? என் கீழே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாய் நினைப்பீர்கள் என்றால், இதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொன்னால், இது ஒரு ஆபத்து. இதெல்லாம் ஒரு வினாடியில் நம்மளை விட்டு கடந்து போகும். பிரியமானவர்களே, மேன்மை பாராட்டல் எங்கே? எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய மேன்மை பாராட்டல் எல்லாம் கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை குறித்து. இன்னைக்கு உங்க மேன்மை பாராட்டல் உலகத்தை குறித்தா அல்லது இயேசுவை குறித்தா? வேலையை குறித்தா அல்லது இயேசுவை குறித்தா? உங்கள் பணம், உங்களுடைய பின்னணி, உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஆஸ்திகள், இதை வைத்து மேன்மை பாராட்டுறீங்களா? இல்லைனா இதையெல்லாம் கொடுத்த இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாம் கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். 3 விஷயத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 20 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பாருங்க, கோலியாத், அவனுடைய மேன்மை என்ன? எனக்கு முன்பாக பரிசையை பிடிச்சிட்டு ஒருத்தன் வரான். நான் ஒரு சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன், எனக்கு பட்டயம் இருக்கு, எனக்கு தலைசீரா இருக்கிறது, என்னுடைய மார்க்கவசம் இருக்கிறது, அவன் எல்லா அந்த ஆர்மர்ஸையும் போட்டிருக்கிறான். ஆனா தாவீது பாருங்க, கோலியாத்தை பார்த்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன். அவன் மேன்மை என்ன தெரியுமா? சவுல் கொடுத்த தலைசீரா இல்லை, சவுல் கொடுத்த பட்டயம் அல்ல, சவுல் கொடுத்த தன் வஸ்திரம் அல்ல. நான் ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், இது ராஜா கொடுத்தது, இது ராஜாவுடையது. சில நேரம் நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். எதையோ யாரோ ஒருத்தர் கொடுத்த கிஃப்டை மேன்மையா நினைப்போம். அது அல்ல நம்முடைய மேன்மை. பிரியமானவர்களே, ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டினவங்களை குறித்து சங்கீதம் 20:8 வாசிக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த நாட்களில் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, எழுந்து நிமிர்ந்து நிற்கணுமா? தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு பலம். அப்போ மேன்மை பாராட்டல்
கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அப்புறம் பாருங்க, எரேமியால வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யமான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதையே குறித்து. எனக்கு யாரை தெரியுமா? எம்எல்ஏவை தெரியும், அல்லது எனக்கு தூரத்து சொந்தக்காரங்க யாரோ மினிஸ்டர், எனக்கு தூரத்து சொந்தக்காரங்க யாரோ எனக்கு தெரியும். இது நம்முடைய மேன்மையாக இருக்கக்கூடாது. கர்த்தரை தெரியுன்றது தான் நமக்கு மேன்மை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள், இந்த உலகத்தில் எத்தனை பெரிய சவால்கள், அல்லது யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு நான் யார் தெரியுமான்னு கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்க, எனக்கு கர்த்தரை தெரியும், அதுதான் என் மேன்மை. உனக்கு அவங்க தெரியாதா, இவங்க தெரியாதா, உனக்கு அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லலாம். எது வேணாலும் இல்லாமல் போகட்டும், ஆனால் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தரையே அறிந்து உணர்ந்திருக்கிறவர்கள் மேன்மை பாராட்டுவதெல்லாம் அதை தான் மேன்மை பாராட்ட வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இன்னொரு விஷயத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 5:4, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். உலகம் உபத்திரவப்பட்டுட்டா உடனே அப்செட் ஆயிடுவாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சேன்னு வாங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்களா, அதில் மேன்மை பாராட்டுங்க. ஏன் தெரியுமா? நான் பாவம் செஞ்சு அநியாயம் பண்ணி உபத்திரவப்படலை, கர்த்தருக்காக உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்காக நிற்பதினாலே நான் உபத்திரவம் அனுபவிக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அதை பிரசங்கிக்கிறதுனால, அல்லது அவருக்காய் வாழ்வதனால இந்த உலகம் என்னை உபத்திரவப்படுத்துச்சுன்னா அதுதான் என்னுடைய மேன்மை பாராட்டல். பிரியமானவர்களே, உலகத்துக்கு உபத்திரவப்படுறவங்கள அற்பமாக உலகம் பார்க்கும். அந்த உலகம் அவங்கள பார்த்து ஏளனம் பண்ணும். கடவுள் கடவுள்னு சொன்னியே, எவ்வளோ பாடு பத்தியா, எவ்வளோ கஷ்டம் பத்தியான்னு சொல்லும். ஆனால் நாம் சொல்ல போகிறோம், இதுதான் என்னுடைய மேன்மை பாராட்டல். காரணம், இயேசுவுக்காக பாட அனுபவிக்கிறீங்களா? இயேசுவை பின்பற்றுவதனால இந்த உலகம் உங்களை ஒருவேளை தள்ளிவிடலாம், அல்லது உலகம் உங்க மேல பொய்யான காரியத்தை பேசலாம், அல்லது உலகம் உங்களை வெறுக்கலாம், ஒதுக்கலாம். அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இதுதான் எனக்கு மேன்மை என்று சொல்லுங்கள். காரணம், இயேசு சென்ற பாதையிலே நான் செல்கிறேன். ஆமென். எவ்வளோ பெரிய மேன்மை! இயேசுவை தெரியும், அது ஒரு மேன்மை. இயேசுவுக்காக நான் படுற பாடு இருக்கே, அது என்னுடைய மேன்மை. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் இன்னொரு விஷயத்தில் வித்தியாசமான ஒரு விஷயம் பாருங்களேன். அவருடைய மேன்மையை பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சில பலவீனங்களோடு நீங்கள் ஓடிட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில பலவீனங்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். ஜோமனி பார்த்தேன், அந்த பலவீனம் என்னை விட்டு போகலை, அதனால சோர்ந்து போய் முடங்க போறீங்களா? கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேலே அந்த பலவீனத்தின் மத்தியிலும் தங்கி இருக்குல்ல, உங்க மேல அவருடைய வல்லமை தங்கி இருக்கிறதுனால, அவர் கிருபை உங்களை நிரப்புறதுனால அதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. நான் பலசாலியா இருக்கும்போது கூட இந்த வல்லமையையும் இந்த கிருபையும் நான் அனுபவிக்கல. இப்போ நான் பலவீனனா இருக்கும் போதும் அவருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. அவருடைய கிருபையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவு நாள் இந்த பாடுகள் வழியாக கடந்து போவேன், எத்தனை நாள் இந்த பலவீனத்தோடு நான் போராடுவேன் நினைக்கிறீங்களா? அவருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறதே, அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மேன்மை பாராட்டல் எல்லாம் ஆண்டவரை அறிந்ததினால் வருகிற மேன்மை இல்லையா? அவரை தெரிந்து வைத்திருக்கிறதுனால் வருகிற மேன்மை. அது மாத்திரமல்ல, நான் அவருடைய பாடுகளை அனுபவித்து அவருடைய பாதையில் போவதனால் அதை நான் மேன்மை பாராட்டுகிறேன். மூன்றாவதாய் கடைசியாய் நான் என் பலவீனங்களிலே மேன்மை பாராட்டுகிறேன். காரணம், அவர் வல்லமை என் மேல் தங்கியிருக்கிறது. அவருடைய கிருபையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். எரேமியா
9:24 ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட, ஆண்டவரே உம்மை அறிந்ததினால் மேன்மை பாராட்ட, நாங்கள் ஆண்டவரே எப்போதும் உம்மை சார்ந்து, ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு, நாங்கள் உம்முடைய பாதையில கடந்து வந்து, ஆண்டவரே எங்கள் பலவீனங்களில் உம்முடைய வல்லமையை அனுபவித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேன்மை பாராட்டல் ஒரு நாளும் உலகத்தை குறித்து இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் சொத்து அல்லது எங்களுடைய பணம், எங்களுடைய பின்னணியை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டிடக்கூடாதுப்பா. அப்படி மேன்மை பாராட்டியிருந்தா எங்களை மன்னியும். உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.